தேர்ஸ்டே ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இப்படி தான் ஆச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா கிச்சடி தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காய்கறி தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கிட்ட கேரட் மட்டும் இருக்குது. ஸோ கேரட், தக்காளி 2ஐயும் சேர்த்து வதக்கி விட்டுறேன். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்து கிளறி விட்டுடலாம். கடைசியாக நெய் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கிச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.